புரியுதா? எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கிறது. இந்த மாதிரி நான் இந்த நிகழ்ச்சிக்கு போறேன்னு சொன்னா அவரே டக்குனு எடுத்து ஒரு பேப்பர் வந்து இது மாதிரி ஒரு ஸ்பீச் ரைட்டர்ஸ் 4 பேர் இருப்பாங்க, எழுதி கொடுத்தோம். இவர் பாட்டு ஃபர்ஸ்ட் ஜாலியாக போயிடுவார். இல்ல பொதுவாகவே திமுகவோட பேட்டர்ன் இப்படி ஆயிடுச்சு இல்ல சார்? அதாவது இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி சொன்னா அப்படியா யூபிய பார், அங்க போ இங்க போ அப்படின்றது. அது மாதிரி தான் இவர் உண்மையிலேயே இவர் பார்த்தா பாவமா இருக்குது. என்ன எது எழுதி கொடுத்தாலும் படிக்கிறது, அதையும் தப்பு தப்பா படிக்கிறது. நேற்று ஏதோ கரெக்டாக படிச்சாருன்னு நினைக்கிறேன். நல்லா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கேட்குறப்ப. அப்படியே ஆஹா கம்யூனிஸ்ட். இதுல அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கலைவாணர் அரங்கத்தில் பத்திரிகை அதிபர்கள் எல்லாம் சந்திக்கும் போது சொன்னார், ஞாபகம் இருக்கா? நான் எப்பவுமே 24 மணி நேரமும் நியூஸை தான் பார்ப்பேன். ஞாபகம் இருக்கா? நியூஸை தவிர நான் எதுவுமே பார்க்கறது இல்லை. 24 மணி நேரம் நியூஸை பார்க்குற லட்சணம் பத்தியா தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்ச தூய்மை பணியாளர்களையாவது இந்த பக்கம் போராடுவதை கவனத்துல கொண்டிருக்கணும்ல சார். நாங்க கம்யூனிஸ்ட் 14 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் திரு சண்முகம் போய் அந்த தொழிலாளிகளுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. உங்களோட குருநாதர் திரு வீரமணி அவர்கள் நீங்க சமூக நீதி கண்ணோட்டத்தில் இவர்கள் அணுகுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ பத்தி பேசுறது. ஐயோ, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ எதுக்காண்டி போராடினார்? முதலாளித்துவத்தை எதிர்க்கணும், இப்படி தொழிலாளர்களோட நலனுக்காண்டி போராடினார், தொழிலாளர் சுரண்டலுக்கு எதிராக போராடினார். இதை எல்லாத்தையும்